இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சிக்கன் நகட்ஸ். சிக்கன் நகட்ஸுங்கிறது ஒரு அன்ஹெல்தி ரெசிபி தான். பட் ஆனால் என்னென்னா, வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அந்த எண்ணெயாவது மாறும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம். அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் பிரெட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பிரெட் க்ரம்ஸ் ஆக்கிக்கோங்க. இது எல்லாமே மேல் மாவுக்கு தேவையானது. நீங்கள் உள்ள சிக்கனில் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் அது கூட எப்போவும் நம்ம சிக்கன் 65க்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் புரட்டிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை ஃப்ளேவரே இல்லாமல் கூட பண்ணலாம். இதில் எல்லாருமே இட்டாலியன் சீசனிங், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் அது இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. அது போடலனாலும் டேஸ்ட்டு அதே மாதிரி தான் வந்துச்சு. அந்த மேல் மாவு மட்டும் நம்ம கவனமாக அதே மாதிரி செஞ்சாகணும். வேறு வழி கிடையாது. இப்போ சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிட்டோம். நன்றி.